புறாவை பார்த்தேன். அது என் முன்னாடி பறந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு என்னையும் மீறி நான் என்ன பண்ணிட்டேன்னா, யாரும் என்னை தொடலாம் இல்லை, நான் பாட்டுட்டு அப்படியே அந்த நிமிஷமே பின்னாடி நான் பாட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரு மேலேயும் தனித்தனியாக டாஃப்னி சிஸ்டர் கை வச்சு ப்ளே பண்ணும்பொழுது என்னை தொட்டவொடனே நான் வந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட இருந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு தண்ணி என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, கழுவுற மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு மாதிரி நண்டு பார்த்தேன், நட்டை பார்த்தேன், அப்புறம் ஒரு பாம்பு மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு டாக், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நல்லா கொள்ளுன்னு இருந்துச்சு அந்த நாய். அதை வந்து என்ன பண்ணாங்க, அது எல்லாமே உடனே போயிடுச்சு. ஆனால் இது மட்டும் என்னென்னா ரொம்ப பொழைச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, சங்கிலி போட்டு அதை கட்டி இழுத்துட்டு போய் ஒரு ஜெயில் மாதிரி ஒன்றுக்குள்ளே ஓடுற மாதிரி நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எழுந்து மறுபடியும் வந்து நின்றுருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு ஒயிட் கலர் படிக்கட் மாதிரி இருந்துச்சு. நான் பாட்டுட்டு ஏறிட்டே இருக்கேன். என் பின்னாடி 2 விங்ஸ் வச்சுட்டு அந்த பர்சன்லாம் நான் பார்க்கல, அந்த 2 விங்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். ஏறிட்டே போனேன். ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு, ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்துச்சு. என் கையில் ஒரு பர்பிள் கலர் ரிங் போட்டுட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கூடவே வந்தாங்க, வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்பிள் கலர் க்ரௌன் பார்த்தேன் என் தலையில் இருக்க மாதிரி. அதே நேரத்தில் இன்னொன்றும் பார்த்தேன், முள் இருக்க மாதிரி, முள் வச்சு மாதிரி ஏசப்பா தலையில் இருக்குல்ல அது மாதிரி பார்த்தேன். ஸோ ப்ளீஸ்க்கா, எனக்கு இந்த நாளில் இப்படி ஒரு என்கவுண்டர் கிடச்சிது. அண்ட் அதே போல் கோல்டு டஸ்ட்டு என் கையில் இருக்க மாதிரி இந்த க்ளோரி அனாயிண்டிங், அதையும் ஏசப்பா எனக்கு இந்த நாளில் தந்தார். அப்படி பேர் எனக்கு like that. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக்சுவலாக ப்ரே டைமில் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது I could feel the anointing, அந்த ஃபயர் அனாயிண்டிங் ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஏசப்பா நிரப்புறதை நான் உணர ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் வந்து நான் ஆக்சுவலாக அந்த மகிமையின் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பின்னாடி இருந்து அப்படியே நம்ம ஒரு ஃபயர் கிட்ட க்ளோஸ் ஆக ஆக நம்மளால எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவலுங்கிற அந்த ஹார்ட்டை ஃபீல் பண்ண முடியுமோ அது அப்படியே லிட்டரலா ஏசப்பா ஃபீல் பண்ண வச்சாங்க. எனக்கு பின்னாடி இருந்து ஏசப்பா என் கிட்ட நடந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலை கொடுத்தாங்க. அப்படியே I give thanks to the Lord. Glory to God. நான் என்னுடைய உள்ளங்கையில வந்துட்டு சில்வர் கிளிட்டர்ஸ் பார்க்குறேன். Praise God for that. பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நிறைய தரிசனங்களை பார்த்தேன். டாஃப்னிமா வந்து முழங்கால் போட்டு கையை மேலே தூக்கி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப என்னால் அந்த ஃபயரை என்னால் தாங்க முடியல. நான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். அப்போ என்னோட 2 கையும் அப்படியே என்ன சொல்றது, இன்னும் அப்படியே கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. எல்போ வரைக்கும் அந்த எரியுது, என்னோட உள்ளங்கையெல்லாம் அப்படியே எரியுறத நான் பார்க்குறேன். நிறைய தரிசனங்களை கொடுத்தாங்க. நான் தரிசனங்களை பார்க்குறேன். டாஃப்னி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் அனுபவிச்ச ஆண்டவருடைய பிரசன்ஸ் அளவில்லாம என் மேல இறங்குறத நான் அனுபவிச்சேன். பிரைஸ் காட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலா என்னோட கையில நான் இப்போ ஓபன் பண்ணதும் சில்வர் கிளிட்டர்ஸ் வந்து பாக்குறதுனால இப்போ வரைக்கும் ஆக்சுவலா நம்பவே முடியல. இது ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நான் இன்னுமே யோசிச்சுட்டு அன்மியூட் பண்ணலாமா அப்படின்னு டவுட்டோட தான் ஆக்சுவலா நான் அன்மியூட் பண்ணேன். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் பெரியவர், கர்த்தருக்கே மகிமை. எனக்கு வந்துட்டு உள்ளங்கையில வந்துட்டு on my left I can see more of gold dust and கை ஃபுல்லா இருக்குடா, லைக் உள்ளங்கை, லைக் I mean what is my whole hand I can see both my hands, like how do I say, அந்த full கை, it is not only my palm, it is my full hand. அதே போல வந்துட்டு when I was washing, நான் கேட்டுட்டே அப்போ வந்துட்டு when he told for prayer அவ்வளோ இருக்கே I was like listening and I was washing vessels. எனக்கு ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ I just had an intuition that I should switch off the fan and sit in the presence of God. அப்போ 3 வாட்டி வந்துட்டு I could see, இப்போ ஒரு ஃபேன் திருப்பி விட்ட சடன் ஒரு காற்று வந்து நம்ம மேலே விழுறீங்களா, அந்த கூல் சென்சேஷன். ஏன்னா இட்ஸ் வெரி ஹியூமிட் ஹியர். நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல காற்று ஓட்டுமே இல்லை, பட் 3 வாட்டி எனக்கு அப்படி ஒரு சில்லுன்னு காற்று என் மேலே வந்து நெத்தில அப்படியே வந்து படுற மாதிரி I felt. and இந்த கோல்ட் டஸ்ட் இதை பார்த்து அப்புறம் அதே போல when I was kneeling and praying, and the weight of glory I could feel. Literally வந்துட்டு அந்த weight of glory I could literally feel the presence of the Holy Spirit. So I thank God for that.
அக்கா வந்து இந்த ப்ரேயர் டைம்ல வந்து அந்த ஒரு மவுண்டன் மாதிரி இருந்தது. அதுல வந்து நடுவுல வந்து ஒரு ஒயிட் கலர்ல இருந்தது. அதுக்கப்புறமா அதுல இருந்து வந்து லேசா வந்து இந்த அந்த இதுல நீர்வீழ்ச்சிலாம் இருக்கும்ல அது மாதிரி வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கீழே வந்து அப்படியே இந்த ஆறு ஓடும்ல அது மாதிரி நல்லா ஒயிட் கலர்ல அந்த மாதிரி பார்த்தேன். That is the Holy Spirit presence அக்கா. He is the living waterல. So அந்த பர்வதத்துல இருந்து வர்ற அந்த வற்றாத ஜீவ நதியை அவர் இருக்கார். ஆமென். So அது ஆவியோட பிரசன்னத்தை குறிக்கும் பொன்மொழி அக்கா. ஆமென். நான் வந்து லாஸ்டா கையை உயர்த்தி ப்ரே பண்ணும்போது அந்த வெயிட் வந்து இன்னர் ஐஸ் பார்க்கறது செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த கையிலயும் அந்த சில்வர் டஸ்ட் இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாம் அப்படியே அந்த ஆயில் மாதிரி அந்த ஃபிங்கர் கிளிட்டரிங் மாதிரி இருக்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க டஸ்ட் இருக்கு. அது மாதிரி நானும் என் கையை பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா. என்ன ஆனா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அப்புறமா பார்த்தா ரொம்ப டைனி மாதிரி சில்வர் கலர்ல 2 கையிலயும் தெரியுது.